ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி சீஸ் பர்ஸ்ட் பீஸா. ரொம்ப ஈஸி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பீஸா டோ ரெடி பண்ண போகிறோம். 1 கப் வெதுவெதுப்பான தண்ணியில் சுகர், ஈஸ்ட் அதை ஆட் பண்ணுங்கள். ஈஸ்ட்டை பற்றி நிறைய பேத்துக்கு டவுட்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். உங்களோட ஈஸ்ட் டவுட்ஸ் எல்லாமே அதில் கிளியர் பண்ணியிருப்பேன். 5 மினிட்ஸ் கழித்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ 3 கப் மைதா மாவில் உப்பு போட்டுட்டு ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நம்மளை வச்சுருக்கிற அந்த ஈஸ்ட் வாட்டர் அப்படி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த வர மாவு எல்லாம் வந்து அந்த தண்ணியில் நல்லா கம்பைன் ஆகி வரும்போது கையை வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீட் பண்ணால் போதும். ஸோ நல்லா நீட் பண்ணுங்கள். அது வந்து ஒன்றா திரண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி வந்தால் போதும். இதுக்கு வந்து ரொம்ப பிசையணும்லாம் இல்லை. இந்த டைமில் கூட கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி நம்ம ஒரு கவர் போட்டு மூடி ஒரு 1 to 2 hours டபுள் ஆகணும். அந்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வார்ம் ஸ்பாட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட பீஸா டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸ் சாஸ். ஏன்னா இது சீஸ் பர்ஸ்ட் பீஸா இல்லை, அதனால சீஸ் சாஸ்க்கு இது வந்து ஒரு சிம்பிள் சாஸ், நோ ஃபெயில் சாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா சம்டைம்ஸ் சீஸ் சாஸ் பண்ணும்போது அது செப்பரேட் ஆகிடும். ஸோ பட்டரில் மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டு அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அது வந்து கம்பைன் ஆகி ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா பால் ஊற்ற போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒயிட் சாஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் வந்து பால், மைதா மாவு எல்லாமே கம்மி, சீஸ் வந்து கூடுதல். இப்போ பால் ஊற்றி நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஓரளவுக்கு திக்காகி வரும்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு சீஸ் ஆட் பண்ண போகிறோம். மாசரலா சீஸ், அதுதான் பீஸாக்கு யூஸ் பண்ணணும். நல்ல ஸ்ட்ரெச்சியாக மெல்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் அடுப்பில் வச்சே கிண்டும் போதே அது வந்து சீஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்ல ஸ்ட்ரெச்சியாக ஒரு சீஸ் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒன் ஆஃப் த ஈஸி சீஸ் சாஸ். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம பீஸா வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம டோ பாருங்கள் அழகாக ரைஸ் ஆகிடுச்சு. இந்த பர்டிகுலர் ரெசிபியை வச்சு நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 பீஸா வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நான் டிவைட் பண்ணிட்டேன் ரஃப்பாட்டு. என்ன பண்ணணுன்னா, இந்த சீஸ் பர்ஸ்ட் பீஸாக்கு மட்டும் நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி ஒன்று தேவை. அதனால நான் அதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து திரட்டிட்டு ஃபோர்க்கை வச்சு இப்படி ப்ரிக் பண்ணி தோசைக்கல்லில் போட்டு அரை வேக்காடு, அதாவது லைட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துகிற போகிறேன். ஸோ இது வந்து நமக்கு அந்த டாப்பில் வைக்கிறதுக்கு தேவை. வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் சிக்கன் வேணுன்னா சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீஸாக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்தி போர்ஷன் டோ எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ, அதாவது இந்த டோவோட அளவு பொறுத்து தான் உங்கள் பீஸாவோட திக்னஸ் எல்லாமே வரும். அதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படி திரட்டிக்க போகிறோம். ஓரளவுக்கு திக்காட்டு இல்லை தின்னாட்டு. இப்போ தான் என்னோட ட்ரிக். பீஸா பண்ணுறதுல நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட்டு பீஸா கிடைக்கும். தோசை தவா எடுத்துக்கோங்க, காஸ்ட் அயர்ன் தோசை தவா. அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிற அந்த பீஸா டோவை போட்டுட்டு சீஸ் சாஸ், உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோத்துக்கு சாஸை வந்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தி மாதிரி, அதை நீங்கள் வந்து மேலே வச்சு நல்லா அப்படி சைடெல்லாம் சீல் பண்ணி விட்டுருவோம். இது வந்து அந்த சீஸ் சாஸை வந்து உள்ளே அப்படி டக்கின் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பாஸ்தா சாஸ் இல்லைன்னா பீஸா சாஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக மாசரலா சீஸை ஃபஸ்ட்டு மேலே தூவி விட போகிறோம். அதுக்கப்புறமா உங்களோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நான் கேப்சிகம், அப்புறம் மஷ்ரூம், வெங்காயம் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பேபிகார்ன் எது வேணுமோ, பன்னீர் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் 2த்தையும் தூவிட்டு எக்ஸ்ட்ரா சீஸ், இதுதான் நமக்கு மேலே கூவியாக ஆகும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோதானே ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ தூவிட்டு ஆலிவ் ஆயிலை நல்லா சுற்றிலும் விடுங்க. அந்த தோசைக்கல் சைட்லேயும் நீங்கள் விட்டுக்கலாம். அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அடிப்பக்கம் கிறிஸ்பானதுக்கப்புறம் கிரில் மோடில், ஹையஸ்ட் கிரில் மோடில் 5 to 7 மினிட்ஸ் நல்ல மேலே கோல்டனாக பப்ளி ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பீஸா வந்து பாட்டம் கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த காஸ்ட் அயர்ன் தோசை தவாவில் பண்ணுற ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வெளியே எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சீஸ் பர்ஸ்ட் அப்படி பர்ஸ்ட் ஆகி வெளியே வரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.